தெனாலிராமன் கதைகள் 3. கொள்ளைக்காரன் யார்? ஒரு நாள் அரண்மனையில் பெரிய திருட்டு நடந்தது. அரசரின் சில பொக்கிஷங்களை காணவில்லை. அரசர் கோபமடைந்தார். யார் திருடியது என்று விசாரிக்கச் சொன்னார். ஆனால் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போது தெனாலிராமன் வந்தான். அரசே, சந்தேகமானவர்களை நாளை காலை பூந்தோட்டத்தில் நிற்க வையுங்கள். நான் யார் திருடன் என்று கண்டுபிடிக்கிறேன் என்றான். அடுத்த நாள் எல்லோரும் பூந்தோட்டத்தில் திரண்டனர். தெனாலிராமன் ஒரு பெரிய பீப்பாயை கொண்டு வந்தான். அதில் கொஞ்சம் கருப்பு தூள் போட்டான். அனைவரும் கையை பீப்பாயினுள் விட்டு கருப்பு தூளை தொடுங்கள். இது மந்திர சக்தி வாய்ந்த கருப்பு தூள். திருடியவர் கைகளில் மட்டும்தான் ஒட்டும், மற்றவர் கையில் ஒட்டாது என்றான். அனைவரும் கையை உள்ளே விட்டனர். பிறகு தெனாலிராமன் சொன்னான், இப்போது உங்கள் கைகளை பாருங்கள். அனைவரது கைகளும் கருப்பு தூளால் ஒட்டியிருந்தது. ஆனால் ஒருவரின் கை மட்டும் சுத்தமாக இருந்தது. தெனாலிராமன் சிரித்தான். அவன்தான் திருடன். பிறர் போல கருப்பு தூளை தொட அவனுக்கு பயம் வந்தது. அதனால் அவன் மட்டும் கருப்பு தூளை தொடவில்லை. அவன் திருடியதை ஒப்புக்கொண்டான். பொக்கிஷங்கள் மீண்டும் அரசரிடம் வந்தன. அரசர் மகிழ்ந்தார். நம் ராஜ்யத்திற்கு புத்திசாலி தேவை. அதுதான் உண்மையான பாதுகாப்பு.